உன் மனைவி பூமாலையுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் மக்களுடைய எழுச்சிக்கு ஏற்பவும் தான் முதலமைச்சர் இங்க வந்திருக்காரு. கேட்க வேண்டியதை மட்டும் கேளு. இந்த தாய் திருநாட்டில் மூளை முடுக்கெல்லாம் மதுக்கடைகளை திறந்து அதில் விற்கும் மது 11 டிஸ்டிலரிஸ் மற்றும் 8 பிரேவரிஸ் முன்னாள் மந்திரிகள் மற்றும் இன்னாள் மந்திரிகளால் நடத்தப்படுகிற இந்த மது ஆலைகளிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்டு வருடத்திற்கு 2 லட்சம் கோடி ரூபாய்களுக்கு மேல் வருவாய் ஈட்டியும் கூட வெறும் 60,000 கோடி தான் வருவாய் வருகிறது என கணக்கு காட்டப்படுகிறது. எக்ஸிபிட் 1 இரவு 10 மணிக்கு மேல் காலை 12 மணி வரை கள்ளச்சந்தையிலே கொடிய விஷம் போன்ற எரிசாராயத்தை கொள்முதல் விலை வெறும் 20 ரூபாய்க்கு அடக்கமாவதை அந்த மதுபான புட்டியை இவர்கள் 180 ரூபாய்க்கு மது பிரியர்களுக்கு விற்கிறார்கள். அதன் மூலம் பல கோடிகள் கைமாறுகிறது. ஆயத்தீர்வை குறைவாக இங்கே காட்டப்படுகிறது. இதுக்கெல்லாம் சாட்சியமோ எந்தவித எவிடன்ஸோ இல்லாம ஓபன் கோர்ட்ல ஆபீசர்ஸ் ஆஃப் அவர் கவர்மெண்ட் அக்யூஸ் பண்ண கூடாது. அனைத்திற்கும் எவிடன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது யுவர் ஆனர். மரியாதைக்குரிய அட்வொகேட் ஜெனரல் தெரியாமல் பேசுகிறார். இதோ எக்ஸிபிட் 2 சர்டிஃபைட் காப்பீஸ். இந்த மது ஆலைகளை நடத்துபவர்கள் அனைவருமே ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாகவும் எதிர்கட்சியை சேர்ந்தவர்களாகவும் இருந்து கொண்டு அவர்கள் கோடான கோடி லட்சம் கோடியை முறையற்ற சம்பாதித்து வெளிநாடுகளில் சொத்து சேர்த்துக் கொண்டு இங்கே மக்களை குடி என குடிக்கு அடிமையாக்கி வாழ்க்கையை நாசமாக்கி பஞ்ச பராரிகளாக ஆக்கிவிட்டனர். உன்னற்க கல்லை உனில் உண்க சான்றோரால் எண்ணப்பட வேண்டாதா என்ற வள்ளுவ பெருந்தகையை ஆட்சி அதிகாரத்தின் அடையாளமாக வைத்துக் கொண்டு ஆட்சி நடத்துகிற இந்த அரசு ஐயன் வள்ளுவனுக்கு ஆப்பு வைத்து அரசாட்சி நடத்துகின்றனர். இவரானர் மதுவை குடிக்க வைத்து மக்களை மடையர்களாக்கி பெரும் ஓட்டு போடும் இயந்திரங்களாக்கி அவர்களுக்கு வாக்கு செலுத்துவதற்காகவே இலவசங்களை பிச்சையாக போட்டு அதன் மூலம் ஆட்சியை பிடித்து சரக்கில் வரும் வருமானத்தை அவர்கள் பையிலே போட்டுக் கொண்டு மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அதிபதிகளாக உலா வந்து கொண்டிருக்கின்றனர் இவர்கள். மிஸ்டர் திருப்பதி, நீங்க பேசுனது எல்லாமே ஏற்கனவே செய்தியா வந்ததுதான். உங்க ஃபைனல் பாயிண்ட் என்ன? அத முதல்ல சுருக்கமா சொல்லுங்க. சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த தமிழகத்திலே சந்து பொந்துகளில் எல்லாம் மூளை முடுக்குகளில் எல்லாம் இந்த சாராய சாக்கடைகளை திறந்துவிட்டு மலத்திலே மொய்க்கிற வண்டுகளைப் போல தமிழ் மக்களை மண்டூகங்களாய் வேலை செய்ய திராணியற்ற சோம்பேறிகளாய் மாற்றியதை தவிர வேறொன்றும் செய்யவில்லை. சாராய சாவுகளில் இருந்து இந்த நாசமாய் போன நாட்டை மீட்க உத்தரவு போடுங்கள் யுவரானர். இதுதான் எனது கட்சிக்காரர் பூமாலையின் தாழ்மையான வேண்டுகோள் யுவரானர். மதுவிலக்கு முழுமையாக அமல்படுத்தப்பட்டால் கள்ளச்சாராயம் பெருகும். இப்ப மட்டும் கள்ளச்சாராயம் இல்லைங்கிறீங்களா முதல்வரே? 2 மாசத்துக்கு முன்னாடி 24 பேர் செத்தாங்களே, நல்ல சாராயமா முதல்வரே? ஆந்திரா பள்ளிக்கொண்டானில இருந்து லாரியா எரிசாராயம் வருது. குட் கொஸ்டின். ஒரு அரசு 300 ரூபாய்க்கு கீழே யாரும் குடிக்க முடியாத நிலையை ஏற்படுத்தி எல்லா கதவுகளையும் அடைத்து வைத்திருக்கின்ற போது அடிமட்ட ஏழைகள் குடிப்பதற்கு வேறு வழி இல்லாமல் கள்ளச்சாராயத்தை நாடி சாகிறார்கள். இப்படிப்பட்ட கள்ளச்சாராய சாவுகளை நீங்கள் எப்படி நிறுத்த போகிறீர்கள்? மதுவிலக்கு திடீர்னு அறிவிச்சுட்டா நிறைய பேர் தற்கொலை பண்ணிப்பாங்க. எப்படி தற்கொலை பண்ணிக்குவாங்க யுவரானர்? காவல்துறை எதுக்கு இருக்கு? உங்க பின்னாடியே பந்தோபஸ்து வர்றதுக்கா? ஹெல்மெட் இல்ல இந்த சாதாரண மக்களை பக்கன்னு போய் பிடிக்கிறாங்க. அதே வேகத்தை இதுக்கும் செயல்படுத்துங்க முதல்வரே. எத்தனையோ நாடுகளில் மதுவிலக்கு அமலில் இருக்கிறது. அந்த நாடுகள் நன்றாகவே இருக்கிறது. தமிழகத்தில் மட்டும்தான் வாழ்வுரிமை பறிக்கப்பட்டு இந்த மதுவால் இளைய தலைமுறை அழிந்து நாடே வஞ்சிக்கப்பட்டு விட்டது யுவரானர். மாண்புமிகு சிஎம் ஐயா, திருப்பதி அவரோட வாதத்தை வச்சுட்டாரு. நீங்க தான் உங்க பதில சொல்லணும். எவன் செத்தா என்ன, எவன் குடும்பம் அழிஞ்சா என்னன்னு கடையை திறந்தே வச்சிருக்க போறீங்களா இல்ல மூட போறீங்களா? இதற்கு முடிவு மக்கள் மன்றத்தில் எடுக்க வேண்டும், நீதிமன்றத்தில் அல்ல. ஒரு பொங்கல் பண்டிகைன்னா இலவச வேட்டி, இலவச சேலை, இலவச கரும்பு, பணம், வெள்ள நிவாரணம், லேப்டாப், ஸ்கூட்டி, ஃபேனு, ஆடு மாடு, இப்படி எதை இலவசமா கொடுத்தாலும் வாங்கிக்கிறீங்க. இதெல்லாம் கொடுக்கறதுக்காக எங்க வீட்டுல இருந்தா நான் பணத்தை எடுத்துட்டு வர முடியும்? இலவசம் வேணாம், நீங்க முடிவு பண்ணுங்க. மதுவிலக்க நான் உடனே அமல்படுத்துறேன். யாருக்கு வேணும் இலவசம்? எதுக்காக வேணும் இலவசம்? ஓட்டுக்காக இலவசம் கொடுக்குறீங்க. இலவசம் கொடுத்து கையேந்தி பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரர்களா எங்க தமிழர்களை ஆக்கி வச்சுட்டீங்க. பஞ்ச பராரிகளா உங்க கொடிகளை பிடிச்சிட்டு கோஷம் போடுற கொத்தடிமைகளா ஹோட்டலும் பிரியாணியும் கொடுத்து வேலை செய்ய மறுக்கிற கூட்டமா இந்த தமிழர்களை மாற்றி விட்டார்கள் யுவரானர்.
7 லட்சம் கோடி இன்னைக்கு உலக வங்கியில கடன் வாங்கி அனுபவிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் நீங்க கடன் மட்டும் சாகிறது நாங்க. ஒயின் ஷாப்ல மட்டும் இல்ல, மண்ணை விக்கிறீங்க, மலையை குடைஞ்சு கல்ல விக்கிறீங்க, கனிம வளங்களை எல்லாம் கார்பரேட் நிறுவனங்கள்ட்ட கமிஷன் வாங்கிட்டு கொடுத்துறீங்க. இலவசம் யாருக்கு வேணும்? அது ஒரு ஏமாத்து வேலை. உங்களுக்கு இலவசம் வேணுமா? அமைதியா இருங்க. நீதி அரசர்களே, மதுக்கடைகளை மூடுவதற்கு உத்தரவு போடுமாறு தாழ்மையுடன் கேட்கிறேன். குடும்ப தலைவனின் பையில் இருப்பதை எடுத்து குடும்ப தலைவிக்கு இலவசமாக கொடுப்பதால் ஏற்பட போகும் நன்மை என்ன சொல்லுங்க. மக்களே சொல்லிட்டாங்க, மக்கள் நலம் தான் எனக்கு முக்கியம். மதுவிலக்கு இருந்தா நம்ம நாடு நல்லா இருக்கும்னு சொன்னா இன்னும் 1 மாசத்துல தமிழ்நாட்டுல பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்படும். அரசு உறுதி அளிக்கிறது. அவசரப்பட்டுட்டீங்களே தலைவரே, மதுக்கடைகளை மூடுறதை பத்தி ஒரு விசாரணை குழு அமைக்கப்படும் சொல்லி இருக்க வேண்டியதானே. அடுத்த மாதம் முதல் தமிழ்நாட்டில் மதுவிலக்கை அமல்படுத்துவோம் என்ற முதல்வரின் வாக்கை இந்த கோர்ட் பதிவு செய்கிறது. எதிர்கால தலைமுறையின் நன்மைக்காக பூமாலையும் அவரது கணவர் திருப்பதியும் போராடியதை இந்த கோர்ட் பாராட்டுகிறது. நல்ல தீர்ப்புக்கு தலைவணங்குகிறோம் ஐயா. நாளைய தமிழ்நாடு மது இல்லாத தமிழ்நாடாக மலரும் என்ற மகிழ்ச்சியோடு இந்த கோர்ட் கலைகிறது. மிக்க மகிழ்ச்சி ஐயா. முதல்வருக்கு நன்றி சொல்லுமா. மதுவிலக்கு கொண்டு வந்த நீங்களாயா ஒட்டுமொத்த பெண்களுக்கும் சாமி ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிமா. நன்றிங்க ஐயா. கடந்த 1 மாதத்திற்கு முன்பு நீதிமன்றத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்தபடி இன்று முதல் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு என்று அறிவித்திருக்கிறார். அனைத்து அரசு மதுபான கடைகளும் மூடப்பட்டு சீல் வைக்கப்படுகின்றன. அரசின் இந்த முடிவு மதுப்பிரியர்கள் மத்தியில் வருத்தத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் பெண்கள் மத்தியில் மிக பெரும் வரவேற்பை பெற்றிருக்கிறது.